ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு அந்த 3 ட்ரெயின் விபத்து 300 பேர் மரணத்துக்கும் கிட்டத்தட்ட 1000 பேர் காயப்பட்டிருக்காங்கல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு மெஷினா மனுஷனா அப்படிங்கிற கேள்விக்கு மனிதன் தான் இதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் ஹேண்ட் இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இருந்து யாரு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுங்கிற டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் கழிச்சு இப்போ ஒரு ரிப்போர்ட்டா கையில கிடைச்சிருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில் இது கிடைக்கல, இது கிடைச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி சவுத் ஈஸ்டர்ன் சர்க்கிள் மிஸ்டர் A.M. சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மாசத்துக்கு இதை ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி, இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப வேலிடான ஒரு இன்வெஸ்டிகேஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ரயில்வே இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் யாருக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வருது. ஸோ தட் ரயில்வேல இருக்கிறவங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. ஸோ இவர் வந்து ரொம்ப சீரியஸா இந்த இடத்துக்கே போய் ஒரு ரொம்ப எலாபரேட்டான இன்வெஸ்டிகேஷனை நடத்தி முடிச்சு ஒரு ரிப்போர்ட்டை அவங்களோட சீனியர்ஸ்க்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின ஆர்டிகல்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல இருந்து, த வயர்ல இருந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்குது. இதுல எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு, அந்த 3 ட்ரெயின் வந்து இப்படி வரலாறு காணாத அளவுக்கு மோதினதுக்கு பின்னாடி ஒரு தவறு நடந்திருக்குது. அந்த தவறை பண்ணினது ஒரு மனிதன், ஒரு டீம் வந்து அலட்சியமா இருந்தது. அந்த டீம் என்ன பண்ணாங்க? ஒரு மெமோல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி இருக்குது. கேட்கறதுக்கு ஏதோ சினிமால வர ஸ்டோரி மாதிரி இருக்குது, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நடந்திருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நான் இதை ஃபாலோ பண்றதை விட்டா கூட MG ஸ்குவாட் நீங்க எல்லாருமே இருந்துகிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மதன் அதை ஃபாலோ பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னு சொல்லி ஒரு மாசமா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலி ஒரு அப்டேட் வந்தவுடனே நான் உங்ககிட்ட வந்து அதை சேர்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் அது போக ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னிங் லெட்டர். நம்ம யாருமே ஆசைப்படாத ஒரு பர்டிகுலர் வார்னிங் லெட்டர். பாலசோர்ல எப்படி 3 ட்ரெயின் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 300 பேர் இறந்து போனாங்களோ, அதே மாதிரி ஹைதராபாத்ல இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனானிமஸான லெட்டர் வந்து செகந்திராபாத்தோட ரயில்வே ஹெட்டுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அந்த அனானிமஸ் லெட்டர் என்ன, ஒரு வாரத்தில், இந்த எக்ஸாக்டா அடுத்த ஒரு வாரத்தில் உங்க ஊர்ல ஒரு விபத்து நடக்கும், அதை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்திருக்குது, ஒரு மிரட்டல் லெட்டர் வந்திருக்குது. இப்போ 2 விஷயம் நடந்திருக்குது, யோசிச்சு பாருங்க. முதல்ல நடந்த விபத்து வந்து கம்ப்யூட்டர் பிரச்சனை கிடையாது, மனிதர்களோட பிரச்சனைன்னு தெரிய வந்திருக்குது. இது தெரிய வர்ற அதே நேரத்தில் ரெண்டாவது வந்து ஹைதராபாத்லயும் இதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ ரொம்ப டென்ஷனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கிற எல்லா ஜோனுக்குமே வந்து ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த 2 சம்பவமும் என்னங்கிறதா இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போதைக்கு முதல்ல ஆல்ரெடி நடந்த விபத்தோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். பிகாஸ் விபத்து நம்ம வந்து அது என்ன ஒரு வாரம் பேசியிருப்போமா, ஒரு 4 தடவை நான் வீடியோ போடுறேன், நீங்கள் ஒரு 5 தடவை அதை பார்த்துருப்பீங்க, வீட்டில் 5 தடவை டின்னரில் பேசுவீங்க, அதை தாண்டி மறந்து போயிடுவோம்னு நினைப்போம்ல. பட் அது அப்படி கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு வாழ்நாள் வடு அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம், வாழ்நாள் காயம். கரெக்டா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்போ அந்த விபத்தில் ஏற்பட்ட மாட்டினவங்களோட சிச்சுவேஷன் உங்ககிட்ட சொல்றேன். இறந்து போனவங்களோட எண்ணிக்கை வந்து 293 மாறி நிற்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 300 பேர் இறந்து போயிருக்காங்க, 1000க்கு மேல காயப்பட்டிருந்தாங்க. அதுல 40 பேர் இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்காங்க, 10 பேர் ICUல இருந்துட்டு இருக்காங்க, அண்ட் ஒருத்தங்க கிரிட்டிக்கலா இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கோ நாளைக்கோ கூட ஏதாவது ஆகலாங்கிற அளவுக்கு கிரிட்டிக்கலா இருந்துட்டு இருக்காங்க. 52 பேர் இறந்து போனவங்களோட உடல்கள் வந்து அன்கிளைம்டா ஒரு மாசம் கழிச்சு இன்னமுமே வந்து எய்ம்ஸ் புவனேஸ்வர்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள தூங்கிட்டு இருக்குது -10 டிகிரி செல்சியஸ்ல. ஒரு மாசமா இறந்தவங்களை கிளைம் பண்றதுக்கு, இது என்னோட சொந்தக்காரன், இது என்னோட அப்பா, இல்லை என்னோட அம்மா, என்னோட பையன், பொண்ணு அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு வராம இவங்க இறந்தவங்க வந்து 52 பேரோட உடல்கள் வந்து அன்கிளைம்டா இருக்குது புவனேஸ்வர்ல. இன்னுங்கிறது தான் வந்து இருக்கிறதுலே எனக்கு மனசை உடைக்கிற ஒரு பர்டிகுலர் நியூஸா இருந்துச்சு. கேட்கறதுக்கே கஷ்டமா இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் DNA எல்லாம் மேட்ச் பண்ணி நிறைய பேரெல்லாம் கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 பாடிஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு DNA மேட்ச்லாம் கிடைச்சிருச்சு, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, கொடுத்தாச்சு. அது போக 52 பேரோட உடல் வந்து இன்னும் கேட்பார் ஆள் இல்லாமல் புவனேஸ்வர் எய்ம்ஸ்ல இருந்துட்டு இருக்குது. நான் சொன்னேன், நம்ம எல்லாத்துக்குமே வந்து உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஒரு ரேண்டமான நியூஸ், அதை கடந்து சென்றுறோம். பட் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய கொடூரமான ஒரு வழியாக வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். இப்போ கமிங் பேக் டு டாபிக், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுதுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி சவுத் ஈஸ்டர்ன் சர்க்கிள், ஓகேவா, இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இது வந்து ரயில்வேஸ் கமிஷன் ரயில்வே சேஃப்டி ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கமிட்டியே இருக்காங்க. இந்த கமிட்டியே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியன் ரயில்வேஸ்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய விபத்துகள், சேஃப்டி வயலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்கொயரி பண்றதுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் இவங்க யாருக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்தியாவோட சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. ஏன்னா என்னைக்குமே இப்படி ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரியா இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு விபத்து நடக்குதுன்னா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டா சொல்லுவோமா? அவங்கள நிறைய பேர் நம்மளே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் ஏவியேஷனுக்கு கீழே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிவில் ஏவியேஷனுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மாதம் அந்த இடத்துல ப்ராப்பராக போய் ஒரு என்கொயரி பண்ணுறாங்க. மிஸ்டர் AM சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் இந்த மொத்த இதையுமே வந்து ஹெட் பண்ணுறாங்க. ஜூன் 29 அன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஹிந்துஸ்தான் டைம்ஸ், தி வயர் மாதிரி ஆர்டிகல்ஸில் வந்துருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஹியூமன் எரர் இருக்குது அப்படிங்கிறது வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இட் வாஸ் நாட் அ கம்ப்யூட்டர் எரர். ஏன்னா விபத்து நடந்த உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிரச்சனையாக இருக்கலாம், அங்கே இருக்கிற சிஸ்டமில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்போவே இந்தியாவோட ரயில்வேஸ் மினிஸ்டர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார், இதுக்கு பின்னாடி சாபோட்டேஜ் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் வேணும்னே ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம், இல்லை தெரியாமல் பண்ணியிருக்கலாம். பட் எவங்கிறத வந்து நாங்கள் கண்டிப்பாக தண்டிப்போம் ரொம்ப சீரியஸாங்கிறத பிரைம் மினிஸ்டரும் சொன்னாங்க, இந்தியாவோட ரயில்வேஸ் மினிஸ்டரும் சொன்னாங்க. விச் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் அங்கே கிளம்பி போய் அங்கேருந்து அவரும் அதான் சொன்னார். விச் மீன்ஸ் அவங்களுக்கு அப்பமே ஒரு சந்தேகம் கண்டனால் இது மெஷின் பிரச்சனைனால இவ்வளோ பெருசாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, அதை தாண்டி ஏதோ ஒரு ஹியூமன் ஹேண்ட் இருக்குது, எவனோ ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாமல ஒரு வேலையை பார்த்துருக்கான். அது சாபோட்டேஜாக இருந்தால் மிகப்பெரிய குடும்பம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தா, சாபோட்டேஜ்னா வேணும்னே தீங்கு விளைவிக்கணும்னு யோசிச்சிருந்தா, பட் அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹியூமன் ஹேண்ட் இருக்கும்னு நினைச்சாங்க. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்றாங்க, இது பப்ளிக்கு இந்த ரிப்போர்ட் ஆக்சசிபிள் இல்லைனாலும் இதோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில ஆர்டிகல்ஸில் வந்து போட்டிருக்காங்க. இதை இப்படி தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இங்கே பேசணும் அப்படின்னு இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னலிங் அண்ட் டெலிகாம் அண்ட் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிக்னல் அண்ட் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட், ஓகேவா, எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு சிக்னலில் தான் ஏதோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. என்னைக்கு அந்த விபத்துக்கு ஆன அந்த நாள் அன்னைக்கு இவங்க எல்லாருமே வந்து பாலசோரில் இருக்கிற அந்த பஜார் நகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷனில் இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து ட்ராக்ல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ட்ராக்ல அவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ டிஸ்கனெக்ஷன் மெமோ வந்து சிக்னலிங் மெயின்டெனர் வந்து கொண்டு போய் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் சிஸ்டம் நம்ம ஊரில் இருக்குது, ஃபாலோ பண்ணுறதுல தான் பிரச்சனை. இவங்க இன்ஃபேக்ட் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிக்னலிங் மெயின்டெனர், ஓகேவா, சிக்னலுக்கெல்லாம் மெயின்டெனர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து இந்த ட்ராக்ல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு டிஸ்கனெக்ஷன் மெமோ போய் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த ட்ராக்ல நாங்கள் வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு. எதனால அங்கே வேலை பார்க்குறாங்க, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சிக்னலிங் மெயின்டெனர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரீகனெக்ஷன் மெமோவையும் போய் கொடுக்குறாரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரீகனெக்ஷன் மெமோ கொடுத்ததுக்கு அப்புறம் சேஃப்டி டெஸ்ட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ரன் பண்ணணும். ஓகே இவங்க சொல்லிட்டாங்க, பட் அது சேஃபாக இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒரு டைம் ட்ரையல் ரன் பண்ணி பார்க்கணும். ஆனால் அந்த சேஃப்டி ரன் நடத்தப்படவில்லை. இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால் வந்து மிஸ் பண்ணப்பட்டிருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ஸ்டேஷனில், அதாவது முதல்ல டிஸ்கனெக்ஷன் மெமோ கொடுக்குறாங்க, நாங்கள் இது வேலை பார்க்குறோன்னு ஒரு மெமோ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ரீகனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெமோ கொடுக்குறாங்க, ஏன்னா அடுத்து ட்ரெயின் வரப்போகுதுன்னு தெரியும். அந்த ரீகனெக்ஷன் மெமோவை கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சேஃப்டி ரன் பார்த்துருக்கணும், அவங்க அதை பார்க்கல. பட் அதுக்கப்புறமும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது தான் இருக்கிறதுலே சோகமான விஷயம். ஸோ இந்த ரீகனெக்ஷன் மெமோ கொடுத்துட்டாங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு என்ன தெரியும், இங்கே ஏதோ ஒரு மெமோ வாங்கி கொடுக்குறாங்க டிஸ்கனெக்ஷன் சொல்லிட்டு மறுபடியும் ரீகனெக்ஷன் சொல்லிட்டாங்கன்னு தான் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியும். பட் அதுக்கப்புறமும் இந்த சிக்னல்ஸ் டீம் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, இவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் பைபாஸ்ட் த சிஸ்டம். ஸோ இருக்கிற ப்ரொசீஜரை மீறி டெக்னீஷியன் என்ன பண்ணுறாங்கன்னா லொக்கேஷன் பாக்ஸில் மேனுவலாக வந்து ரிக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த லொக்கேஷன் பாக்ஸுங்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ராக்கு கிட்ட நிறைய இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு லொக்கேஷன் பாக்ஸை ரிக் பண்ணி சிக்னலை க்ரீனுக்கு இவங்க மேனுவலாக மாற்றிருக்காங்கன்னு தெரிய வருது. ட்ரெயின் தாண்டிடுது. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரெட்டு போட்டு என்ன பிரயோஜனம், பட் தாண்டிடுது. அதோட விளைவாக தான் அவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க இதை அலட்சியமாக பண்ணியிருக்காங்களா, தெரிஞ்சே பண்ணியிருக்காங்களா, தெரியாமல் பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் நாட் அ சாபோட்டாஜ், அதாவது வேணும்னே ஒரு உள்நோக்கத்தோட பண்ணலை, இது தெரியாமல் நடந்த ஒரு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தெரியாமல் நடந்ததா தெரிஞ்சு நடந்ததாங்கிறத என்கொயரி பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ சிபிஐ வந்து இதுக்குள்ளே வந்திருக்காங்க. சிபிஐ வந்து இது சாபோட்டாஜா இல்லையாங்கிறது வந்து ஃபர்தராக தேடி கண்டுபிடிப்பாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், சிபிஐ வந்து இந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்த 5 பேரை பிக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவங்களோட செல்ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குது, அவங்க எங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் சிபிஐ வந்து ரொம்ப சீரியஸாக என்கொயரி பண்ணிருக்காங்க. பிகாஸ் இறந்தவங்களோட எண்ணிக்கை 293.
இன்னமும் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் உட்காந்துட்டு இருக்கவங்க 10 பேர், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இன்னும் 40 பேர், காயப்பட்டவங்க 1000 பேர். ஸோ இந்தியாவோட வரலாற்றில் ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விபத்தாக இது இருந்துட்டு இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி அட் அ டைம் வென் இந்தியாவில் வந்து நம்ம ரயில்வேஸ் வந்து பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்துட்டு இருக்கோம். வந்தே பாரத் ட்ரெயின் எங்கனால விட்டுட்டு இருக்காங்க, ட்ரெயின் தான் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தில் இப்படி ஒரு ட்ரெயின் விபத்து நடந்தது அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஹியூமன் ஹேண்ட் இருந்துச்சா, வெறுமனா மெஷின் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ஹேண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிய வருது. அந்த ஹியூமன் ஹேண்ட் வந்து ஆனால் வேணும்னே பண்ணியிருக்காங்களா தெரியாமல் பண்ணியிருக்கலாங்கிறவங்களுக்கு வந்து நம்ம சிபிஐயோட என்கொயரிக்கு வெயிட் பண்ணும். ரயில்வேஸோட என்கொயரி படி, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டோட என்கொயரி படி இட் வாஸ் நாட் அ சாபோட்டாஜ். பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஏன் அந்த லொகேஷன் பாக்ஸில் கை வச்சாங்க, ஏன் சிக்னல் மாறி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க என்கொயரி பண்ணி சிபிஐ வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப தெரியும். அது 1 வருஷமோ 6 வருஷமோ என்னைக்கு சிபிஐ அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அன்னைக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். பட் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எல்லாம் சரி மதுன்னு இன்னொரு விபத்து நடக்கும்னு ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்குதுன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, எஸ், அது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது ஒரு ரேண்டமான லெட்டராக இருந்தால் இவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு அனானிமஸான லெட்டர் இருந்தாலும் அது ஏதோ சீரியஸ்னஸ் அட்டாச் ஆயிருக்குங்கிறதுனால தான் இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கந்தராபாத் டிவிஷனல் ரயில்வேஸ் மேனேஜருக்கு வந்து ஹைதராபாத் டெல்லி ரூட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து, எப்படி பாலாசோரில் வந்து 3 ட்ரெயின் அடித்து ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சோ, அதுக்கு ஒரு பின்னாடி சிக்னல் டீமில் வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருக்கான், தெரியாமலோ தெரிஞ்சோ. ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஹைதராபாத் டெல்லிக்கு போகிற ஒரு பர்டிகுலர் ட்ரெயினில் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அனானிமஸ் லெட்டர் வந்து சிக்கந்தராபாத்தோட டிவிஷனல் ரயில்வேஸ் மேனேஜருக்கு வந்தோன்னா அவர் வந்து சென்ட்ரலாக எல்லாருக்கும் அனுப்புகிறாரு. எல்லா ஜோனுக்குமே வந்து ரயில்வே போர்டு வந்து ஒரு அலர்ட்டை கொடுக்குறாங்க. எல்லா ஸ்டேஷன்ஸுமே வந்து இப்போ ரெட் அலர்ட்டில் இருந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்படி ஒருத்தன் ஸ்கெட்ச் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சின்ன பையனாக கூட இருக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக இந்த விபத்து நடந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் கல்லில் போய் இது மேலே ட்ராக் மேலே வச்சுட்டு இருந்தான், விளையாட்டுத்தனமாக ஏதாவது நடந்துருமான்னு பார்க்குறதுக்கு. இந்த லெட்டர் அனுப்பிச்சவன் ஒரு சும்மா இந்த ஸ்கூலில் வந்து வெடி இருக்குதுன்னு சொல்லி கால் பண்ணுறவனா இருந்தால் பரவாயில்ல, உண்மையிலே ஸ்கெட்ச் போடுறவனோட ஃப்ரெண்டு அவனாவது ஒருத்தையும் அலர்ட் பண்ணணும்னு நினச்சி அனுப்பிச்சிருந்தா. ஸோ இதோட சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது, எஸ்பெஷலி ஆஃப்டர் சச் அ ட்ராஜடிங்கிறதுனால. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜோன்ஸ்க்குமே வந்து ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நடக்கக்கூடாது, நடக்காதுங்கிறது தான் என்னோட நம்பிக்கையும். பட் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குதுங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பட் அந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு தேசிய வியாதி வந்து அலட்சியம். எதா இருந்தாலும் நம்ம அலட்சியமாக எடுத்துப்போம். இந்த இது கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ஷன் மெமோ, ரீகனெக்ஷன் மெமோ கொடுத்துட்டீங்கல்ல, ரீகனெக்ஷன் மெமோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரையல் ரன் பண்ணும். ஏன் பண்ணல, ஏன் அதை ஒரு டைம் செக் பண்ணல ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதானே? சரி, ரீகனெக்ஷன் மெமோ தான் கொடுத்துட்டீங்க, செக்கும் பண்ணல, அதுக்கப்புறம் ஏன் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சரி, அதை தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் மேனுவலாக வந்து ரிக் பண்ணணும் அந்த லொக்கேஷன் பாக்ஸை? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துட்டு இருக்குது. இது அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம ஊரில் வந்து வண்டி போயிட்டு இருக்கப்போ பாருங்க, கரெக்டாக சிக்னலுக்கு எல்லாருமே வந்து அந்த லைனுக்கு பின்னாடி நின்றுருமா. மோஸ்ட் அந்த லைனுக்கு பின்னாடி இருக்கிறவன் வந்து சிக்னல் போட்ட உடனே முன்னாடி போகிறப்ப இன்னொருத்த வந்து தட்ட வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிக்னலிங் சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, க்ரீன் விழுந்ததுக்கப்புறம் நான் ரோட்டில் சொல்கிறேன், நம்ம ஊர் ரோட்டில் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் இருக்குது, இவன் இவ்வளோ வேகத்தில் வருவான், அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவான், நிறுத்துறதே முன்னாடி ஜீப்ரா கிராசிங்க்கு மேலே போய் நின்றுட்டு இருப்பான், தாண்டி போகிறவன் நிம்மதியாக நடந்து கூட போக முடியாது. க்ரீன் சிக்னல் வர்றதுக்கு 5 செகண்டுக்கு முன்னாடியே வந்து இங்கேருந்து பாய ஆரம்பிச்சிருவான். ஆப்போசிட்டில் ஒரு கார் ஆல்ரெடி போயிட்டு இருக்கும். இவன் லாஸ்ட் மினிட்ல அந்த ரெட் விழுகிறதுக்கு முன்னாடி போகணும்னு சைடில் ஒருத்தன் போவான், இவன் கிரீன் விழுகிறதுக்கு முன்னாடி முதலாம் முன்னாடி போகணும்னு போவான், 2 பேரும் கிராஷ் ஆவாங்க, ஒரு விபத்து நடக்கும். இது ரொம்ப காமனான விஷயம். இந்த மாதிரி ஏன்னா அலட்சியம், நமக்கு என்ன ஆக போகுதுங்கிற அலட்சியம். இது ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ட்ரெயின் வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அலட்சிய பிஹேவியர் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் அதிகமாக இருக்குது. நான் வந்து சில விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற தவறுகளை உணர்ந்தால் தான் நம்ம மாற்ற முடியும். எப்போவுமே நம்ம நாடு பெட்டர்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி சில அலட்சியங்கள் இருக்குது. இதை நம்ம சரி பண்ணணும்னா ஒரு நாடா அலட்சியங்களை கம்மியாக்கணும், சீரியஸாக சில விஷயங்கள் எடுத்துக்கணும், சேஃப்டியை சீரியஸாக எடுத்துக்கணும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளால சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறத சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ நம்ம நாட்டில் சேஃப்டியை சீரியஸாக எடுத்துப்போம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் வேறு எந்த டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணலாம். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers.